மேடம் 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 போஸ்ட். என்ன போஸ்ட் மேன் வந்திருக்காரு? யாருக்கு போஸ்ட் வந்திருக்கோம்? என்ன எங்க அட்ரஸ்க்கு வந்திருக்கு? ஆமா மேடம். யார் பேருக்கு போஸ்ட் வந்திருக்கு? சரோஜினிங்கிறவங்க பேருக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு. சரோஜினிக்கா? ஆமா மேடம். இந்தாங்க மேடம். தாங்க. ஓகே மேடம், நான் வரேன். இவளுக்கு யார லெட்டர் போட்டிருப்பா? லெட்டர் போடுறவங்க இவன பெரிய விஐபியா? இவ வந்து இத்தனை நாள் இந்த மாதிரி லெட்டர் வந்து நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை சரோஜினி அம்மா போட்டிருப்பாவளோ? அவிய லெட்டர் போட்டு பேசுற அளவுக்கு என்ன வெளியூர்லயா இருக்காவ? பக்கத்து ஊர்ல தான் இருக்காவ. வேணும்னா அவிய மகளுக்கு போன் கூட போட்டு பேசிடுவாவ. யார் லெட்டர் போட்டிருப்பா? இது என்ன லெட்டர்னு பிரிச்சு பார்த்தே ஆகணுமே. செல்லமாட்ட போய் சொல்லுவோம் இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்னு. செல்லம்மா 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 இங்க வா. என்ன மைனி, தோட்டத்துக்கு போவோமா? தோட்டத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாத்தியா லெட்டர்? லெட்டரா? யாருக்கு? சரோஜினிக்கு தான் வந்திருக்கு. போஸ்ட்மேன் தந்துட்டு போறாரு. சரோஜினிக்கு லெட்டரா? அவளுக்கு லெட்டர் போடுறதுக்கு யார் இருக்காவே? அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா. லெட்டர் போடுற அளவுக்கு அவளுக்கு யார் இருக்கா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவிய அம்மா பக்கத்து ஊர்ல தான் இருக்காவே. நினைச்சா போன் போடுவாவே, இல்லைன்னா நேர்ல கூட வந்து பார்க்கலாம். அக்கா காரி இந்த பக்கத்து வீட்டுல தான் இருக்கா. அவளும் லெட்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற யார் இந்த நேரத்துல லெட்டர் போட்டிருப்பா? மைனி எதுல பேர் இருக்கா பாருங்க. இல்ல செல்லம்மா, சரோஜினிங்கிற பேர் மட்டும் தான் இருக்கு. நம்ம அட்ரஸ் இருக்கு. அனுப்புனர்ல பேரும் இல்ல, அட்ரஸும் இல்ல. அப்படியா? ஆமா செல்லம்மா, இதுல என்னமோ இருக்கும்னு எனக்கு தோணுது. பேசாம ஓபன் பண்ணி படிச்சு பாப்போமா? ஐயோ வேண்டாம் மைனி, தேவையில்லாம பிரிச்சு படிச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. எங்க அம்மா வேற கோவத்துல இருக்காவ. யாருக்கிட்ட ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணதுக்கே தண்டனை கொடுத்துட்டாவ. அந்த தண்டனையே தாங்க முடியல. இனி வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் தண்டனைக்குள்ள போய் மாட்டாண்டா. இத பேசாம அவட்டே கொடுத்துருவோம் மைனி. அவளே படிச்சுட்டு என்ன விஷயம்னு சொல்லட்டும். செல்லம்மா, அவ படிச்சானே என்ன விஷயம்னு சொல்ல மாட்டா. சரியான அளவா அவளே படிச்சுட்டு மறைச்சு வச்சுக்கிடுவா. நம்ம படிச்சாதான் அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஊர் பேரே போடலன்னு சொல்றீங்க, அதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போது? ஃப்ரெண்டு யாராவது லெட்டர் போட்டிருப்பாவளா இருக்கும். ஃப்ரெண்டுனா போன் போட்டு பேசலாம், அதான லெட்டர் போடுறது. அதுவும் அவங்க அம்மா அட்ரஸ்க்கு வேணா லெட்டர் போடலாம். நம்ம அட்ரஸ் போட்டு லெட்டர் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த அட்ரஸ் அவிய அம்மா சொல்லியிருப்பாவளா இருக்கும். அட்ரஸ் சொன்னவிய போன் நம்பர் கொடுத்துருக்கலாமே. இப்பதான் போன்லயே எல்லாத்தையுமே அனுப்பலாமே. இந்த லெட்டர் எழுதுனத மெசேஜா கூட அனுப்பியிருக்கலாம். சரோஜினி கிட்ட தான் பெரிய போன் இருக்கு. வேற எதுக்கு அவிய லெட்டர் போடணும்னு சொல்லு. இந்த லெட்டர்ல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மைனி, ஒருவேளை வேலைக்கு எங்கேயாவது எழுதி போட்டிருப்பாளோ? ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்குமோ? ஆமா, பெருசா கலெக்டருக்கு படிச்சிருக்காவ. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர்ல அனுப்பியிருப்பாவ. அதெல்லாம் இருக்காது, வேற ஏதாவது விஷயம் இருக்கும். மைனி, இதுல அப்படி என்ன இருக்கும்னு நினைக்கிறிய? இதுலதான் அவ தலையெழுத்தே இருக்கும்னு எனக்கு தோணுது செல்லம்மா. இத்தனை நாள நலவு வேஷம் போட்டுட்டு இருந்தால, இதுல உண்மையான முகம் என்னன்னு தெரியும்னு தோணுது. பிரிச்சு படிச்சிருவோம். ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கியா, திரும்ப அதே மாதிரி ஒட்டி கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கியா, அவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். மைனி, எங்க அம்மையை நினைச்சாதான் பயமா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா ஏதாவது சொல்லுவாப்ல. அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம பிரிச்சு படிச்சிருவோம். ஒண்ணு இல்லைன்னா ஒட்டி கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏதாவது இருந்தா மட்டும் பிரச்சனை பண்ணுவோம், சரியா? மைனி, எங்க அம்மா இதை விட பெருசா ஏதாவது தண்டனை கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாவே. நம்ம பக்கம் நியாயம் இருந்தா அத்தை தண்டனை கொடுக்க மாட்டாவே. போன விஷயத்துல நம்ம பக்கம் தானே நியாயம் இருந்தது மைனி. ஆனா எங்க அம்மா என்ன செஞ்சாவே? அந்த சரோஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாவே. செல்லம்மா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பாப்போமே. பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஒண்ணு இல்லைன்னா ஒட்டி கொண்டு போய் எதுவுமே தெரியாத மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம், அவ்வளவுதான். சரி மைனி, பிரிச்சு பாருங்க. என் அன்பு காதலி சரோஜினிக்கு. என்னது அன்பு காதலியா? ஆமா செல்லம்மா, அப்படிதான் போட்டிருக்கு. மைனி, என்னது இது கொடுமை? அது எனக்கு புரியல செல்லம்மா. அப்போ இந்த சரோஜினி யாரையோ காதலிச்சிட்டு இருக்கா? ஆமா மைனி, வேற என்ன போட்டிருக்கு படிங்க. சீ, அந்த விளங்காதவ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு மாசமானவளா இருந்திருக்காளே. மைனி, என்ன போட்டிருக்குன்னு படிங்க. அவ வந்து தொலைச்சிட போறா, சீக்கிரமா படிங்க. படிக்க செல்லம்மா. என் அன்பு காதலி சரோஜினிக்கு. மைனி, அதான் படிச்சிட்டீங்களா, மேல படிங்க. நாம் காதலித்த அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. செல்லம்மா, எவனையே முன்னாடியே இருந்து காதலிச்சிருக்கா? ஆமா மைனி, லெட்டர் படிக்கும்போது அதான் தெரியுது. எவனையே காதலிச்சிட்டு என் தம்பி வசதியானவன் உடனே இவனை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆமா செல்லம்மா,
காதல். கேட்டியா இந்த கதைய? கட்டாய திருமணமா? எதுக்காக என் தம்பியை கட்டாய திருமணம் பண்ணணும்? அந்தால அவன் கூட போய் தொலைய வேண்டியதானே? என் தம்பி வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாலே பேதி எடுப்பா. அவளாம் உருப்படுவாளா? இப்பொழுது உன்னை மட்டும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது என் இதயம். ஏங்க ஏங்க நல்லா ஏங்க. மறுபடியும் என்னை வந்து சேர்வாயா? உன் பதிலுக்காக காத்திருக்கும் சுப்பிரமணி. செல்லம்மா கேட்டியா? 2 பேருக்குள்ளேயும் கள்ள காதல் இருந்திருக்கு. ஆமா வேணி, இப்பதானே தெரியுது. அப்போ ஆனந்த அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணது இவன் தான். இவனே ஏற்பாடு பண்ணிட்டு இவனே காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி நடிச்சிருக்கான். அப்போ இந்த வீட்ல இவன் பண்ணது எல்லாமே டிராமா தான். உண்மையா இவன் யாரையும் காப்பாத்தவும் இல்ல, உதவி செய்யவும் இல்ல, நடிச்சிருக்கான். எதுக்காக மைனி? வேற எதுக்காக? சொத்துக்காக தான். என்ன சொல்றீ மைனி? ஆமா செல்லம்மா, அவனை விட்டுட்டு கொழுந்தனை கல்யாணம் பண்ணிருக்கான்னா எதுக்காக? இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு தான். சொத்து அவ கைக்கு போன உடனே புருஷனை கொண்டுட்டு கூட இவ அவன் கூட போயிருவா. அதுக்காக தான் பிளான் பண்ணி நடிச்சிட்டு இருக்காவ. மைனி என்ன சொல்றிய? ஆமா செல்லம்மா, இவ அவ்வளவு மோசமானவா. இத்தனை நாளா இவளை பத்தி நம்மளுக்கே தெரியாம இருந்திருக்கு. இந்த லெட்டர்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு சுப்பிரமணிய காதலிச்சு ஏமாத்தி கொழுந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. வந்தவ சும்மா இல்ல, பழைய காதலையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்திருக்கு. மைனி இதுல மறுபடியும் என்னைய வந்து சேர்வாய் தானே எழுதி இருக்கு. இவ்வளவு தைரியமா கல்யாணம் ஆன ஒருத்திக்கு லெட்டர் போடுறான்னா என்ன அர்த்தம்? அவியலுக்குள்ள பழக்கம் இல்லாமலையா இருக்கும்? இருந்துட்டு தான் இருக்கு. வாச்சலமா இப்பவே போய் இந்த லெட்டர் அத்தைட்ட காமிச்சு என்ன இதெல்லாம் கேட்போம். இத பார்த்தாதான் அத்தை நம்புவாவே. என் மர்மவ அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனாவல்ல, இன்னைக்கு அவ வண்டவாளெல்லாம் தொண்டவாளத்துல ஏற போகுது. எனக்கு அவ மோசமானவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மைனி. நான் தான் முதல்ல இருந்து சொன்னேனே செல்லம்மா, அவ மோசக்காரின்னு. யாருமே இந்த வீட்ல நம்பல. இப்ப தெரியுதா? இதுக்கு மேல இது சும்மா விடக்கூடாது. அத்தைட்ட அந்த லெட்டரை காமிச்சு அவளை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். ஆனந்த் குழந்தனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கணும். மைனி வெறுமே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா மட்டும் சரிப்பட்டு வராது. அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும் மைனி. புருஷனுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருந்திருக்கா. நல்ல பிள்ளைன்னு என் தம்பிக்கு கெட்டி வச்சோம், இந்த மாதிரி ஒரு கொணக்காரியெல்லாம் இருந்திருக்கா. சீ, அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க அருகதையே கிடையாது. வாங்க மைனி இப்பவே அம்மாட்ட போவோம். இந்த லெட்டரை மட்டும் பத்திரமா வச்சுக்கிடுங்க. அந்த சரோஜினி பார்த்தா பிடிங்கி கிழிச்சு போட்டுருவா. நான் பாத்துக்கிட்டே செல்லம்மா, யார் கைக்கும் போவாது. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வாங்க மைனி போவோம். எத்தே 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 இங்க வாங்க. என்னடா? இந்த வீட்டோட மானம் காத்துல பறக்க போகுது. ஏனா என்ன செஞ்சியே? ஆமா, உடனே எங்களையே கேள்வி கேளுங்க. எங்களால மட்டும்தான் இந்த வீட்ல கௌரவமே நிலைச்சு நிக்குது. இங்க புதுசா வந்தவியலால காத்துல பறக்க போகுது. என்னடா சொல்லியா? என்னது புதுசா வந்தவிய? யாமினி பிள்ளைய சொல்றியா? அவளையே சொல்ல போறோம் நாங்க. அவ தங்கம், அவ இந்த குடும்பத்துல ஒரு பிள்ளை. அவளெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இன்னொருத்தி வந்து தொலைஞ்சிருக்கா பாருங்க, அவ்வளவுதான்.
என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏலா ரோசா, உன் தங்கச்சியால சும்மா இருக்க முடியாது. மறுபடியும் அந்த சரோஜினி பிள்ளை பத்தி தான் ஏதோ பேசிட்டு வந்து நிக்க. இந்த தடவை வாயில சொல்லாம பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கா. கேட்டா யாரோ லெட்டர்ல எழுதி போட்டுட்டாவங்க. குஷ்பு, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா நீ எதுக்கு சரோஜினி பத்தியே பேசிட்டு இருக்க? அத்தை கோவப்படியாவில்ல? அதை தூக்கி போட்டு நீ தோட்டத்துக்கு போ. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும். வேணும்னா உங்க கூட நான் அன்னைக்கு வாரேன். ஏலா ரோசா, நீ எதுக்கு அங்க போகணும்? உன்னை நாங்க போச்சோம் இல்ல உனக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கேனா? இல்லத்தே, தோட்டத்துல வேலை அதிகமா இருக்கும், மட்டும் தனியா போறல்ல, அதான் அன்னைக்கு நானும் கூட போலாமேன்னு பார்த்தேன் தே. ஏலா ரோசா, உனக்கு உன் தங்கச்சி பத்தி தெரியாதோ? வீட்ல எப்படி எல்லா வேலையும் உன் தலையில கட்டிட்டு அவ பாட்டுக்கு இருக்காளோ, அந்த மாதிரி தோட்ட வேலையும் உன் தலையில கட்டிட்டு அவ பாட்டுக்கு என்னால போய் படுத்து தூங்குவா. நீ தான் அங்கேயும் கிடந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும், பாத்துக்க. அவளே திருந்தனோட தான் தோட்டத்துக்கு அனுப்பி வேலை கொடுத்துருக்கேன். நீ தேவையில்லாம் பண்ணி அவளை கெடுக்காத. ஆமா, நான் திருந்தனோன்னு தண்டனை கொடுத்துருக்கிய. இங்க நீங்க திருத்த வேண்டியதோ நாங்க கிடையாது, அந்த சரோஜினி தான். அவளுக்குலாம் எங்களை தோட்டத்துக்கு அனுப்பி தண்டனை கொடுத்த மாதிரிலாம் தண்டனை கொடுத்துறாதங்க. இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி தண்டனை கொடுங்க. ஏல குசுப்பு, நீ என்ன பேசிட்டு இருக்க? நானும் சரி ஏதோ போனா போதுன்னு கேட்டுட்டு நிக்க, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியா? எம்மா, மைனி சொல்றது உண்மைதான். அவளெல்லாம் அடிச்சு துரத்தணும் வீட்டை விட்டு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இந்த லெட்டரை வாங்கி வாட்சி பாருங்கம்மா, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். ஏலா, நான் இப்ப எதையும் படிக்க விரும்பல. நீங்கள் வேலை ஏதாவது எழுதி கொண்டு வந்துட்டு சும்மா வீட்டுக்குள்ள சண்டையில இழுத்து விடாதுங்க. அதை கிழிச்சு எரிஞ்சிட்டு போய் வேலையில பாருங்க. ஏத்தே, இத நாங்க எழுதிட்டு வரல, வந்த லெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். போஸ்ட்மேன் தான் வந்து தந்துட்டு போனாரு. வேணா நம்ம ஊர் போஸ்ட்மேனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சரோஜினிக்கு லெட்டர் வந்துச்சுன்னு அவர் வாயால அவரே சொல்லுவாரு. இத வாங்கி படிச்சு பாருங்க தே. நான் எந்த லெட்டரையும் படிக்க விரும்பலடா. ஏக்கா, நீ அது வாங்கி படிச்சு அத்தை கிட்ட சொல்லு, அப்பதான் அவியலுக்கு புரியும். குஷ்பு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதை தூக்கி தூர போடு. அப்போ ரெண்டு பேருமே நாங்க சொல்றத நம்ப மாட்டியே. நானே படிச்சு தொலைக்க இந்த கருமத்தை. அப்பயாவது நம்புறீங்களான்னு பாப்போம். மைனி, நீங்களே படிங்க மைனி. லெட்டர் யார்ட்டையும் கொடுக்காதுங்க. யார்ட்டையாவது கொடுத்தா கிழிச்சு போட்டுருவாவ. ஏன்னா எல்லார் சப்போர்ட்டும் அந்த சரோஜினிக்கு தான் இருக்கு. படிங்க மைனி, படிக்க. என் அன்பு காதலி சரோஜினிக்கு, நாம் காதலித்த அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை. மீண்டும் அந்த நாட்கள் மலருமா என்று ஏங்கி தவிக்கும் உன் அன்பு காதலன் சுப்பிரமணி. நம் காதலை பிரித்து உன்னை அந்த ஆனந்துக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். இப்பொழுதும் உன்னை மட்டும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது என் இதயம். மறுபடியும் என்னை வந்து சேர்வாயா? உன் பதிலுக்காக காத்திருக்கும் சுப்பிரமணி. போதுமாதே, இப்ப புரியுதா? ஏல குசுப்பு, எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்க? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காளா? அவ ஆனந்த் பொண்டாட்டி. அவளை போய் இப்ப என்னோட கூட சேர்த்து பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? எம்மா, இது மைனியோ நானோ எழுதுனது இல்ல. நிஜமாலே அந்த போஸ்ட்மேன் தான் தந்துட்டு போனாரு. ஆமாதே, போஸ்ட்மேன் தான் தந்துட்டு போனாரு. வேணா கூப்பிட்டு கேளுங்க. போவார்ல, நல்லா தந்துட்டு போவாரு. உங்களோட பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதி எடுத்துட்டு வந்திருக்கிய. உங்களுக்கு நான் தண்டனை தந்துட்டேன் கேட்காங்க, அந்த பிள்ளை மேல பராம பிடிச்சிட்டு இப்படி லெட்டர் போட்டிருக்கீங்களா? எம்மா, சத்தியமா நாங்க இந்த லெட்டரை எழுதல. இத போஸ்ட்மேன் தான் தந்துட்டு போனாரு. நீங்க வந்து எழுதி போட்டிருப்பீங்க, அத போஸ்ட்மேன் கொண்டு தந்திருப்பான். ஏத்தே, இத நாங்க எழுதல. உண்மையிலேயே அந்த சரோஜினியும் சுப்பிரமணியும் காதலிக்கறாவ. நான் சொல்றது உண்மை, நீங்க நம்புங்க. எம்மா, என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை?